22 5வது எம்சிக்யூ வினா நாங்கள் பார்க்க போகிறோம். ஐயுபிஎஸ்சி பேரெட்டு வினா. ஸோ பேரெட்டு வினாவுக்கு நாங்கள் ஆன்சருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தெரியும், முதலாவது ஒரு பேரெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் விட எடுக்கிறதாக இருந்தால் பேரெட்டு கேள்விக்கு முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் அதில் உள்ள முதலாவது தொழிற்பாட்டு கூட்டம் யாருன்னு இனங்காண வேண்டி வரும். தொழிற்பாட்டு கூட்டம் இனங்காண்றதுக்கு எங்களோட சிலபஸில் தொழிற்பாட்டு கூட்டம் முன்னுரிமை ஒழுங்காக முதல்ல COOHும் அதுக்கு பிறகு COORும் அதுக்கு பிறகு COOXும் அதுக்கு பிறகு COONH2ம் அல்லது COONH2ம் அடுத்தது CNும் அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு CHO அல்டிஹைடும் அதுக்கு பிறகு கீட்டோனும் அதுக்கு பிறகு அல்கஹோலும் அதுக்கு பிறகு அமைனும் தொழிற்பாட்டு கூட்டம் முன்னுரிமை ஒழுங்கில் எங்களுக்கு வரக்கூடிய ஆக்கள். உங்களுக்கு தெரியும், COOH வந்ததில் பேர் ஒயிக் ஆசிட், COOR வருகின்ற பொழுது அவர் பேர் O8 தொழிற்பாட்டு கூட்ட பேர். இவர் ஒயில் ஹேலைடு, Cl வரக்குள்ள ஒயில் குளோரைடு, இவர் எமைடு, இவர் நைட்ரைல், இவர் எல், இவர் ஓன், இவர் ஓல், இவர் அமைன். ஸோ இவ்வளோ எங்களுக்கு தொழிற்பாட்டு கூட்டம். ஸோ இதில் முன்னுரிமை ஒழுங்கில் யார் மேலுக்கு இருக்கிறாவோ இந்த வாரது ஒரு இறங்கு வரிசை, ஒரு டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இதில் எங்களுக்கு யார் மேலுக்கு இருக்காவோ அவர் தான் தொழிற்பாட்டு கூட்டமாக கருதப்படுவார். சேர்வைக்கு நாங்கள் வருவோம். முதலாவது தரப்பட்டிருக்கின்ற சேர்வையில் தொழிற்பாட்டு கூட்டமாக வரக்கூடிய ஆக்கள் OHும் CHO அல்டிஹைடும் இருக்குது. எனவே அல்டிஹைட் தான் எங்களுக்கு தொழிற்பாட்டு கூட்டம். ஸோ நாங்கள் அதை மார்க் பண்ணியிருக்கிறோம் அல்டிஹைட். எனவே இந்த சேர்வர பேர் எல்ல முடிய வேண்டி வரும், எல்ல முடியணும். எனவே தொழிற்பாட்டு கூட்ட பேர் தான் நம்ம லாஸ்ட்டாக எழுதுவோம். எப்போவும் ஒரு சேர்வினுடைய பேரில் இறுதியில் தொழிற்பாட்டு கூட்ட பேர் வரும். எனவே எங்களுக்கு எல் வர வேண்டி வரும். பாருங்கள், எங்களுக்கு 2வது விடைய அதே மாதிரி 4வது விடைய 5வது விடையை நாங்கள் வெட்டி விடலாம். ஏனெண்டா அதில் தொழிற்பாட்டு கூட்டமாக எல் முடிவடையவில்லை, வேறு சேர்வைகள் இருக்குது. எனவே 3ம் 5க்குள்ளே தான் எங்களுக்கு விடை இருக்க வேண்டி வரும். 3லையும் 5லையும் உண்மையாக நாங்கள் விடையை தீர்மானிக்கிறது பரீட்சை மண்டபத்தில் மிச்சம் இலகுவான விடயம். ஏனெண்டா முதலாவது 3வது விட மட்டும்தான் எங்களுக்கு மிச்சம் இருக்குது. இதில் உங்களுக்கு தெரியும், பிரதியீட்டு கூட்டங்களில் பெயர் எழுதுகின்ற பொழுது முதலாவது விடையில் 5-ஹைட்ராக்சி 2-எதைல், 3வது விடையில் 2-எதைல் 5-ஹைட்ராக்சி. உங்களுக்கு தெரியும், ஆல்ஃபபெட்டிக் ஓர்டர் நாங்கள் ஆங்கில அகர வரிசையை கருத்தில் கொள்ள வேண்டி வரும். அதில் பிரதியீட்டு கூட்ட பேருக்கு உரிய முதல் எழுத்துக்களில் ஆல்ஃபபெட்டிக் ஓர்டரில் யார் முதல்ல வருமோ அவர் தான் ஃபெஸ்ட்டுக்கு எழுதப்படணும். எனவே 5-ஹைட்ராக்சி 2-எதைல் வர முடியாது. ஏனெண்டா Hக்கு பிறகு E வர முடியாது, Eக்கு பிறகு H வரணும். எனவே எதைலுக்கு பிறகு ஹைட்ராக்சி வரணும்ன்றதால் 3வது விடை நாம் தீர்மானம் எடுக்கலாம். எனவே விட உண்மையாக 3வது. பட் இருந்தாலும் அவருடைய பேரை நாங்கள் முழுமையாக எழுதுறதுக்கு யோசித்தால் ஸோ தொழிற்பாட்டு கூட்டமாக எங்களுக்கு எல் தரப்பட்டிருக்கு. நாங்கள் எல்ல போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் பிரதியீட்டு கூட்டங்கள் யார் யார் இருக்குன்னு சொல்லி. பிரதியீட்டு கூட்டங்கள் தொழிற்பாட்டு கூட்டம் உள்ளடக்கிய அதே மாதிரி மும்மை பிணைப்பு இருக்கிறபடினால அவரையும் உள்ளடக்கிய மிக நீளமான கார்பன் சங்கிலி தெரிவு செஞ்சுருக்கிறோம். தெரிவு செஞ்சால் அதில் இருந்து நாங்கள் யார் யார் எங்களுக்கு பிரதியீட்டு கூட்டம் வரலாம்னு பார்ப்போம். 1 எதைல் பிரதியீட்டு கூட்டம், அடுத்து ஹைட்ராக்சி பிரதியீட்டு கூட்டம். கார்பன் சங்கிலி இலக்கமிடுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் இலக்கமிடுகின்ற பொழுது தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு குறைஞ்ச இலக்கம் வரணும். எனவே அல்டிஹைடுக்கு 1ஆம் நம்பர், அது பக்கத்தில் நம்பர் 2ஆம் நம்பர், அது 3, அடுத்து 4, இந்த இருக்கிற கார்பன் 5ஆம் இலக்கம் வரப்போகுது. எனவே தான் 2ஆம் நம்பரில் ஒரு எதைலும் அதே மாதிரி 5-ஹைட்ராக்சி. ஸோ நாங்கள் பேர் எழுதக்குள்ள எப்படி எழுதுவோம்டா, ஃபஸ்ட்டு பிரதியீட்டு கூட்டம் 2-எதைல் எழுதுவோம், 2-எதைல். அதுக்கு பிறகு 5-ஹைட்ராக்சி நாங்கள் எழுதுவோம், 5-ஹைட்ராக்சி. ஸோ 5-ஹைட்ராக்சி போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பிரதியீட்டு கூட்டங்களில் முடிவடையும். பிரதியீட்டு கூட்டங்களில் பேர் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் எழுதுறது யாருன்னா கார்பன் இலக்க பெயர். 5 கார்பன் எங்களுக்கு இருக்குது. எனவே பென்ட் நாங்கள் எழுதுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் எழுதுவோம் பென்ட் எழுதின பிறகு. அதுக்கு பிறகு மும்மை பிணைப்பு எத்தனையாம் இலக்க கார்பனில் இருக்குன்னு பாருங்கள். குறைந்த இலக்கமாக 3ல் 5 இருக்குது எங்களுக்கு 5. ஸோ இந்த எழுதுறன் தொடர்ச்சியாக 3 எங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா 3-4 பொருத்தமாக இருந்தாலும் எங்களுக்கு குறைந்த இலக்கம் எதுவோ அதுக்கு தான் நாங்கள் பேரிட்டு கொடுக்க வேண்டி வரும். எனவே 3 நாம் கொடுக்க வேண்டி வரும். அதுக்கு பிறகு நாங்கள் தொழிற்பாட்டு கூட்டம் அல்டிஹைட் அவர் 1L கொடுத்தோம்னாப்பில் அல்டிஹைடு வரக்குள்ள அவர் எப்போதும் 1ஆம் நம்பர் கார்பனத்தான் அமைவார். எனவே அல்டிஹைடுக்கு நாங்கள் 5L கொடுக்க வேண்டி வரும். ஒயிக் ஆசிட் அதே மாதிரி எஸ்டர் அமில குளோரைட் அல்டிஹைடுக்கெல்லாம் எப்போதும் தொழிற்பாட்டு கூட்டம் வருகின்ற பொழுது அது 1ஆம் நம்பராக வரும். எனவே 1L போடக்கூடாது அல்லது 1 ஒயிக் ஆசிட் போடக்கூடாது. எனவே தான் 3-5L. இந்த 5 எழுதக்குள்ளையும் YNE போட்டு நாங்கள் எழுதுறதில்ல. சேர்வையிற பேர இடையில் 5 வாரத்தால் YN மட்டும்தான் நாங்கள் போட்டு எழுத வேண்டி வரும். எனவே தான் பொருத்தமான விடை 3வது விடை எங்களுக்கு பொருத்தமானது.